ஐயா, இந்த மாங்காய் செடி நடவு பண்ணக்கூடிய அனைவருமே இதை நல்லா கவனிங்க. பாருங்கள், இந்த துளூரில் பாருங்கள் ஒரு வெள்ளை பூச்சி ஒன்று உட்காந்துருக்குது பாருங்கள். நல்லா பாருங்கள், நல்லா கவனிங்க. வெள்ளை பூச்சி ஓடி ஒளியுது பாருங்கள் ஓடி ஒளியுது. அந்த பூச்சி அந்த துளிராகப்பட்டது என்ன பண்ணுதுன்னா, அந்த துளிர் வர 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 அப்படியே கட் பண்ணி தள்ளிடுதுங்க. பாருங்கள், இந்த படம் பாருங்கள், நின்று எடுக்கிறேன். இப்போ அப்படியே ஓடி ஓடி அந்த கீழே போயிட்டு ஒளியுது பாருங்கள். அந்த வெள்ளை பூச்சி பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள். பார்த்தீங்களா? பாருங்கள், இந்த சைடு வந்தது அந்த சைடு ஓடுதுங்க. இந்த பூச்சி தாங்க துளிர் எடுக்கிறது அத்தனையும் பாருங்கள் ஓடுது பாருங்கள். அந்த துளிர் மேலே வந்து ஓடுது பாருங்கள். பார்த்தீங்களா? இருங்க, அது அப்படியே மேலே எப்படியாவது கொண்டாடணும்னு பார்க்குறேன். எங்கே ஓடி போச்சுங்க? ஆஹா, அதுக்குள்ளே ஓடி போச்சுங்க. அந்த வெள்ளை பூச்சி தாங்க இது. வந்து மாவு பூச்சின்னெல்லாம் சொல்லுவாங்க கொய்யா செடியில், அது கிடையாதுங்க. இது வேறு. இந்த பூச்சி தாங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஞ்செடி துளிர் வர்றதை வந்து வெட்டி தள்ளிடுது. அது மட்டும் இல்லைங்க, அந்த இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா ரப்புன நிலா வெளிச்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த வெட்டுக்கிளின்னு சொல்லுவோம். வெட்டுக்கிளியாகப்பட்டது பாருங்கள், அந்த வெட்டுக்கிளியாகப்பட்டது துளிரை நல்லா கடித்து தள்ளிடும். அந்த பூச்சி பாருங்கள், காட்டுறேன். இந்த பூச்சி சாகிறதுக்கு மருந்து அடிக்கணுங்க. மருந்து அடித்தா தான் ஆகும். சும்மா பஞ்சகாவியம்னெல்லாம் சொல்லாதீங்க. பஞ்சகாவியத்திலலாம் கண்டிப்பாக அதெல்லாம் அந்த காலம் பஞ்சகாவியத்தில் நடக்கிற நடைமுறையெல்லாம். இந்த காலம் பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக மருந்து அடிக்கணுங்க. மருந்து அடித்தா அந்த வெள்ளை பூச்சி தெரியுது பாருங்கள், அடியில் காட்டுறேன் பாருங்கள். நல்லா கவனிங்க. இதை வந்து துளிர் எடுக்கிறத அப்படியே கட்டி தள்ளும், வெட்டி தள்ளிடும். அதனால் மாங்காய் செடி சாகுபடி செய்கிற அனைவருக்குமே இது ஒரு எடுத்துக்காட்டு போடுறேன். இதை வந்து அழிக்கிறதுக்கு நல்ல ஒரு வழியாக இருங்க. இது தாங்க மாங்காய் செடியை பாருங்கள். நான் கையால் பிடிக்க போகிறேன் பாருங்க. இந்த பாருங்க, இதை தான் பிடிச்சிட்டுங்க கையில். இதை பாருங்கள், இந்த 2 விரலில் காட்டுற பாருங்கள். இருங்க, அப்படியே உள்ளங்கையில் காட்டுற பாருங்கள். இதோ இந்த பூச்சி தாங்க மாங்காய் செடியினுடைய துளிரை அழிக்கிறது. சரிங்களா? அதனால் அப்பப்போ பார்த்து நம்ம என்ன தான் மருந்து 3 நாளைக்கு ஒருக்கா அடிச்சுட்டே இருந்தாலும் அந்த மழை, இந்த காலத்தில் வந்து மழை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் எல்லாம் போச்சம்பள்ளி, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம், இந்த ஏரியாவில் தான் அந்த ஒட்டு சாகுபடி அதிகபட்சமாகவே செஞ்சிட்ருக்குறோம். எப்படி? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் இந்த ஏரியாவில் தான் மாங்கன்று ஒட்டு சாகுபடி அதிகமாக செஞ்சிட்ருக்குறோம். இந்த ஒட்டு சாகுபடியில் இந்த துளிர் மேலே வர அந்த வெள்ளைப்பூச்சியும் வெட்டுக்கிளி இதெல்லாம் சேர்ந்து அந்த துளிராகப்பட்டதை வந்து அப்படியே கடிச்சு தள்ளிடுங்க. பார்க்குறதுக்கு அது உருவத்தில் சின்னது, ஆனால் உயிர், இந்த மாமரம் எவ்வளோ பேர் உயிரவே அழிக்கக்கூடிய பவர் அதுக்கு இருக்குதுங்க. அதனால் அப்பப்போ பார்த்து கொஞ்சம் மருந்து அடிச்சுக்காங்க. மருந்து அடித்தா தான் அந்த மாங்கன்றில் வரக்கூடிய துளிர் நல்லா சைனிங்கி வரும். எவ்வளோ உண்டு பாருங்கள். அது இருந்தால் இன்றைக்கெல்லாம் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மில்லி 3 மில்லி அளவுக்கு தான் இருக்குங்க. ஒரு 2 கிராம் 1 கிராம் அளவுக்கு தான் அந்த பூச்சியே இருக்கும். ஆனால் அந்த பூச்சி எவ்வளோ பெரிய மரத்தையெல்லாம் கட் பண்ணி தள்ளுதுங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாங்கன்றை உற்பத்தி பண்ணுறது பாருங்கள். இதில் இங்கே வந்து துளிர் கருகி இருக்குது பாருங்கள். இதில் வந்து துளிர், இதுக்கு வந்து குருத்து புழுன்னு சொல்லுவோம். இதை அப்படியே கையால் ஒடித்து இதை உரித்து பார்த்தோம்னா, பார்க்கும்போது என்ன ஆகுன்னா அதில் உள்ள வந்து புழு இருக்குதுங்க. இது என்னால் ஒரு கையால் உரிக்க முடியலைங்க. நான் ஒரு கையில் செல்லில் எடுத்துகிட்டு பேசுகிறேன். அதுபோல் குருத்து புழுவும் நிறையா இருக்குது. நடவு பண்ணக்கூடிய அனைத்து பேருமே இதை நல்லாவே கவனிங்க. இங்கே நம்ம ஏரியா மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் இந்த மாங்கன்னை ஒட்டு கட்டுறவங்களாகட்டும், இல்லை மாங்காய் சாகுபடிக்காக செய்கிறவங்களா இருக்கட்டும், அந்த பூச்சியை காலி பண்ணவே நம்ம தோட்டங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளோ தூரம் காட்டுறேங்க. அந்த பூச்சிக்காகவே இன்றைக்கி எடுத்து போடுறேங்க. KM சின்னத்தம்பி 9942442791 இந்த நம்பருக்கு செடி வேணுங்கிறவங்களும் கால் பண்ணி கூப்பிடுங்க. இந்த வருஷம் மாஞ்செடியெல்லாம் ரொம்ப விலை குறைவு, ரொம்ப குறைவுங்க. அதனால் மாங்கன்று வேணுன்றவங்க இந்த ஆண்டுக்கு நடவு பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஆண்டு வந்து தென்னங்கன்று நல்ல விலை போகுதுங்க. தேங்காய் செடி வந்து 150 ரூபா 160 ரூபா விலை போகுது. அதே சமயத்தில் மாங்கன்று வந்து விலை கிடையாதுங்க. அதாவது வந்து ஒரு மாங்கன்னை உற்பத்தி பண்ணுறதுக்கு சராசரி 100 ரூபா செலவாகுதுங்க. எவ்வளவு? ஒரு மாங்கன்னை உற்பத்தி பண்ணுறதுக்கு சராசரி 100 ரூபா செலவு. சின்னது பெருசு இது எல்லாமே கடிச்சு பார்த்தீங்கன்னா 100 செடி ஒட்டு கட்டுறேன்னா நல்ல செடி பெருஞ்செடி பார்த்தீங்கன்னா ஒரு 30 செடி தான் கிடைக்குது. மீதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 செடி வந்து பார்த்திங்கன்னா
நடுத்தர செடின்னு கிடைக்கும். மீதி 30 செடி செத்துரும். ஏன்னா 100 செடி ஒட்டு கட்டுறோன்னா 100மே வந்து உயிரோட கீறதில்லைங்க, ஒட்டு கட்டி வர்றதுனால 30 செடி டேமேஜ் ஆகிடும். அப்போ சராசரி பார்த்திங்கன்னா 100 ரூபாய் செலவுனா ஒரு செடியினுடைய விலை எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் ஒட்டு கட்டணுங்க அத்தனை பேருமே பல லட்சம் இழந்துருக்குறாங்க. எவ்வளவு? பல லட்சம். ஒட்டு கட்டணும் அத்தனை பேரும் நான் தான் வில்லனாக இருந்தால் கூட சரிங்க, மாஞ்செடி ஒட்டு கட்டணும் அத்தனை பேருமே லாஸு தான். தென்னங்கன்று உற்பத்தி பண்ணவன் லாபகரம், மாங்கன்று ஒட்டு கட்டணும் வந்து பார்த்திங்கன்னா லாஸில் இருக்கிறான். ரொம்ப ரொம்ப கஷ்டத்தோடு இதை நான் பேசுகிறேங்க. இந்த மாஞ்செடி ஒட்டு கட்டணும் அத்தனை பேருமே, நான் சின்னத்தம்பி மட்டும் இல்லைங்க, மற்ற ஒட்டு கட்டுற அனைத்து விவசாயிகள், ஏன்னா சின்னத்தம்பி தான் வந்து ஒட்டு கட்டுறான்றது இல்லைங்க, நிறைய பேர் உற்பத்தி பண்ணுறாங்க. இதில் வந்து நிறைய லாஸ் ஆகிருக்காங்க. இன்னொன்றுங்க, இந்த ஒட்டு கட்டுற செடியை வாங்கி நடவு பண்ணிலாம் கண்டிப்பாக மாங்காய் வந்து நல்லா காய்க்கும். இப்போ புதுமையாக ஒன்று வந்துருச்சு, எப்படி தெரியுங்களா? குருத்து ஒட்டு, வி ஒட்டுன்னு சொல்லுவாங்க, சொருவு ஒட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய மாங்காய் செடி நடவு பண்ணுறவங்களாம் பயன்படுத்துகிறாங்க. ஆந்திராவிலேருந்து தருவிக்கிறாங்க. அந்த குருத்து ஒட்டாகப்பட்டது நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இதில் கிடைக்கிற ஈல்டு கண்டிப்பாக அந்த குருத்து ஒட்டில் கிடைக்கிறதே கிடையாது. காரணம் என்னென்னா, அதில் வந்து பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் போடுறேன், இன்றைக்கி வந்து 10/21/2025 பாருங்கள், இது வந்து காலாப்பாடி பூ பூத்துருக்குது. இந்த டைம்லேயும் பூ பூக்குது காலாப்பாடி. இப்படி ஏன் சொல்கிறேன்னா, அந்த குருத்து ஒட்டாகப்பட்டது நடவு பண்ணுறவங்க அத்தனை பேரையும் வீணாகிறீங்க. அது ஏன்னா அது வந்து மரம் சாகிறதில்ல அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாக போகும் மரம், அவ்வளோதான். அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். அதில் ஈல்டே வராது. ஈல்டு வராத செடியை நட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? காரணம் அது வந்து எப்போ தெரியுங்களா? நீங்கள் செடியை நட்டு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஏன் காய்க்கல்ன்றது. அது வந்து வி ஒட்டு. ஆனால் நாங்கள் ஒட்டு கட்டுறது அத்தனையுமே பாருங்கள், பூ பூத்து குலுங்குது. இது வந்து காலாப்பாடி. முன்னவே டேட்டை சொன்னேன் நான், 21/10/2025 இதை நான் பதிவீடு பண்ணுறேன். பூக்கள் எப்படி பூத்து இருக்குதுன்னு பாருங்கள். இது ஃபுல்லாகவே டோட்டலாக எல்லாமே காலாப்பாடிங்க. என்னுடைய சொந்த நர்சரி, சொந்த தோட்டம், விவசாயம் பாருங்கள். அடுத்தது வந்து இது கீழே இருக்கிறது மல்லிகா. எப்படி? மல்லிகை அடுத்த வருஷம் ஒட்டு கட்ட போகிறேன். 2026 5வது மாதம் மே மாதம் ஒட்டு கட்ட போகிறேன். சரிங்களா? இது பூரா மல்லிகா செடி. அப்படியே பாருங்கள், கண்ணு கெட்ட தூரம் தெரியும். அந்த ஏரி குளம் தண்ணி தெரியுது பாருங்கள், வெள்ளையா. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வந்தானே தண்ணி. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் KM சின்னத்தம்பி தோட்டம். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள், நேச்சராக போடுறேன். இது மட்டுமல்ல, இன்னும் வேறு பக்கம் செடியை எடுத்து கொண்டு போய் லைன் போட்டு வச்சுருக்கிறேன். உடனே ஆர்டர் பண்ணுங்கள், குறைஞ்ச விலை. அதாவது 2 செடி வாங்கினால் எப்படி? ஒரு செடியின் விலை வந்து 150 ரூபா. ஒரு செடி ஆப்பர். எப்படி? ஒரு செடி ஆப்பர் போடுறேன் நான் பொங்கலை முன்னிட்டு. பொங்கலுக்கு முன்னாடி செடி வாங்குறவங்களுக்கு அனைத்து நடவு பண்ணுறவங்க விவசாயிகளே, ஏமாந்து விடாதீர்கள். ஒரு மாங்கன்று வாங்கினால் ஒரு மாங்கன்று ஃப்ரீ. ஒரு மாங்கன்று விலைன்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா. அப்போ கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு செடியின் விலை 75 ரூபா தான் வருது உங்களுக்கு. மேற்கொண்டு இன்னொரு ஆஃபர் விட போகிறேன். 2 அடி உயரம் மாங்கன்று கவர்மெண்ட்டில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்றாங்க பாருங்கள். அதை விட நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். 30 ரூபாய்க்கு மாங்கன்று கொடுக்குறேன். தரமான மாங்கன்று கொடுக்குறேன். 2 அடி உயரத்தில். உங்களுக்கு என்ன ரகம் வேணுமோ சொல்லுங்கள், அத்தனை ரகம் என்னால் கொடுக்க முடியும். KM சின்னத்தம்பி எவ்வளோ தூரம் காட்டுறேன் பாருங்கள் எங்களுடைய தோட்டத்தை. நான் இது வந்து நேச்சராக போடுறேன் நான். இது எல்லாமே கவனிங்க. இந்த தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்கள் மட்டுமல்ல, அனைத்து உலகம் எங்கும் வாழும் அனைத்து விவசாயிகளும், ஒரு விவசாயிகளுடைய கஷ்டத்தை சொல்லி இதை எடுத்து போடுறேன். கண்டிப்பாக இதை வந்து எல்லாம் பார்ப்பீங்க. பார்த்த பின்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிங்களா தான் ஒவ்வொரு விவசாயிக்கும் இதனுடைய கஷ்டம் என்னான்னு தெரியும். எங்களுக்குன்னு எந்த அரசாங்கமும் வந்தாலும் மானியமெல்லாம் கொடுக்குறதில்ல. KM சின்னத்தம்பி சொல்கிறேங்க, இந்த ஒட்டு கட்டுற அனைத்து விவசாயிகளும் நிறைய பேர் லட்சக்கணக்கில் இழந்திருக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப நொந்து போய் நாங்கள் வந்து எல்லாம் பேசுகிறோம். இதை வந்து பெரிய ஒரு இதுலேயே மாநாட்டிலே நாங்கள் இதெல்லாம் சொல்கிறதுக்கு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு யாரும் இந்த ஏரியாவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் சந்தூர் குச்சானூர் இந்த மாதிரி கிராமம், இந்த மாதிரி ஏரியாவில் தாங்க இதெல்லாம் தயாரிக்கிறது. செலவு வந்து நிறையாங்க ஒட்டு சாகுபடி பண்ணுறதுல. இதனால் வந்து இதை பார்க்குறவங்க அனைவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுங்கள். இதை நான் இங்கே மட்டும் இல்லைங்க, யூடியூப் சேனலில் நான் போட போகிறேன். KM சின்னத்தம்பி எப்பவும் போடுற போல தான் போட போகிறேன். அப்போல்லாம் தினம் போட்டிருந்தேன், இப்போ போட விரும்பலை. ஆனால் இன்றைக்கி போட போகிறேன். இதை உலகம் எங்கும் வாழும் அனைத்து தமிழர்களும் ஒட்டு மாங்கன்று நடவு பண்ணக்கூடிய அந்த என்ன சொல்ல போகிற திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆயக்குடி ஏரியா,
அப்படியே அருவாக்குறிச்சி, வேடச்சந்தூர், அப்புறம் அப்படியே அது உள்ள ஏரியா அனைத்து மக்களும் விவசாயிகளும் இந்த கள்ளிமந்தயம் அப்படியே அந்த ரவுண்டான ஒரு ஊரை சொல்கிறேன். கள்ளிமந்தயம், போடார்வட்டி, ரூக்குவார்வட்டி, இப்படி ஒவ்வொரு ஏரியாவில் உள்ள அனைத்து சாகுபடி செய்யக்கூடிய அனைவர்களுக்குமே நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அப்படியே பழனியை தாண்டி போனோம்னா மடத்துக்குளம், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, அப்படியே அந்த தாராபுரத்துலேருந்து உள்ளார போனால் நிறைய பேர் மாங்கன்றெல்லாம் நடவு பண்ணுறீங்க. உங்களுக்காக தான் இதெல்லாம் போடுறேன். மாங்கன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விழிச்சி அடைஞ்சிருக்குது. ஒரு மாங்கன்று எடுத்தால் ஒரு மாங்கன்று ஆப்பர், சரிங்களா? அந்த மாதிரி 1000 மாங்கன்று எடுத்திங்கன்னா 1000 செடி ஃப்ரீயாக கொடுக்குறேன். 500 மாஞ்செடி எடுத்திங்கன்னா 500 செடி ஃப்ரீயாக கொடுக்குறேன். அதனால் மாஞ்செடி வேணுன்றவங்க கண்டிப்பாக மாஞ்செடி எடுத்து நடவு பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம். 2000 மாங்கன்று எடுத்தால் 2000 செடி ஃப்ரீ. எப்படி? 2000 செடி மாங்கன்று எடுத்தால் 2000 செடி ஃப்ரீ. ஒரு செடியின் விலை வந்து 150 ரூபா. அதையும் சொல்லிடுறேன். அதுவே ஒரு 2 அடி உயரத்தில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 30 ரூபாய். என்னுடைய தோட்டத்தில் மாங்கன்று உங்களுக்கு என்ன ரகம் வேணுமோ அதை ஆர்டர் பண்ணுங்கள். வெறும் 30 ரூபாய்க்கு கொடுக்குறேன். கவர்மெண்ட்டில் சும்மா கொடுக்குறேன்றாங்க. அதை விட ஒரு விவசாயி ஒரு மாங்கன்னை உற்பத்தி பண்ணுறதுக்கு 100 ரூபாய் செலவு. ஆனால் அந்த 100 ரூபாய் செலவில் 70 ரூபாய் தள்ளிட்டு 30 ரூபாய்க்கு நான் கொடுக்க போகிறேன். கேஎம் சின்னத்தம்பி, சரியா? இப்படிக்கு கேஎம் சின்னத்தம்பி வணக்கம். மாங்கன்று வேணுறவங்க உடனுக்குடனே ஆர்டர் பண்ணுங்கள். பொங்கலை வெறுதி இது சலுகை கிடைக்கும் உங்களுக்கு. எப்படிங்க? 2026 பிறந்த பின்னாடி உங்களுக்கு சலுகை கிடைக்கும். 25, 26 ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த சலுகை கிடைக்கும். மாங்கன்று நடவு பண்ணுறவங்க திருச்சி, அதே போல் திருச்சிக்கு அந்த புறம் பார்த்தீங்கன்னா செங்கிப்பட்டி, அந்த அப்படியே துவரங்குச்சி, அப்படி சொல்லிட்டே போகலாம். திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து நடவு பண்ணக்கூடிய அனைத்து விவசாயிகளுமே இதை பார்த்தா உடனுக்குடனே மாங்கன்று வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்கள். நான் உடனுக்குடனே எத்தனாயிரம் மாஞ்செடினாலும் என்னால் கொடுக்க முடியும். இப்படிக்கு கேஎம் சின்னத்தம்பி வணக்கம்.